ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான பாதாம் பாயாசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். ஒரு பேக்கெட் சேமியா பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுற இந்த சேமியா எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக திராட்சை, முந்திரி, பாதாம். நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பாதாம் பவுடரையும் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேன் வச்சு 1 ஸ்பூன் நெய் எடுத்து அதில் இந்த முந்திரி திராட்சைகளை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே பேனில் இந்த சேமியாவையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா 2 சைடும் பொன்னிறமாக நம்ம வறுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு சைடு நம்மளுக்கு அந்த பால் நல்லா சுண்ட காய்ச்சிக்கிட்டே இருக்கட்டும். இது 1/2 லிட்டர் மில்க்குன்னு இருக்கும்போது நம்ம அதை 1/4 லிட்டராக மாறுற அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், பால் நல்லாவே சுண்ட காஞ்சிட்டு இருக்குது. நல்லா பொங்க வருது. அது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் விடுங்க. நல்லா அது சுண்டி வரட்டும். இந்த சைடு நம்ம அந்த வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, திராட்சை, அப்புறம் அந்த சேமியா இருக்குது. நம்ம ஒரு 3 பல் அந்த முந்திரியும் பாதாமும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த முந்திரி பாதாமையும் அந்த பாதாம் பவுடர் இருக்குது இல்லைங்களா, இது 3மே சேர்த்து நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு மிக்சர் நம்ம இதுக்காக ரெடி பண்ணுறோம். இது ஒரு ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு மிக்சரு. சரிங்க. அது மட்டும் இல்லாமல் இது கன்சிஸ்டன்சியும் நமக்கு கொஞ்சம் திக்னஸாக நமக்கு கொண்டு வரும். அப்புறம் ஒரு 3 பாதாமை தனியாக எடுத்து இந்த மாதிரி துருவியும் வச்சுக்கலாம். இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பால் நல்லாவே சுண்டி காய்ச்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த சுண்டின பாலில் நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ மொத்த சேமியாவையும் நம்ம அதில் போட்டாச்சு. இந்த சேமியா நல்லா இந்த பால்லையே வெந்து வரணும். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நாம் அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வருது. இந்த சேமியா இதுலேயே நல்லா வெந்துடும். ஒரு 2-3-5 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு இது ஆகும். நல்லா சுண்டிக்கிட்டே இருக்கட்டும். இந்த மில்க்கும் இந்த சேமியாவும் நல்லா ஒன்றா சேர்ந்துடும். அந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரட்டும் இதுலேயே. இப்போ நம்ம அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை இதில் போடும்போது ரொம்பவே திக்காயிடும். இப்போது நீங்கள் இந்த சுண்டி வரும்போது ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பவுடர் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பவுடரை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீதம் இருக்கிற அந்த பவுடரையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். அதுவும் நல்லா கொதிச்சு வருது. கொதிக்கும் போதே நல்லாவே அதை கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த சேமியா வேகிறதுக்கும் இந்த பால் அந்த சேமியா கூட நல்லா சேர்கிறதுக்கும் இந்த மிக்சரும் அதில் சேர்த்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் ஒரு டேஸ்டியான பாயாசம் கிடைக்கும். கூடவே இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி, திராட்சை இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் துருவி வச்சுருக்கிற அந்த பாதாமையும் நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே இன்னுமே நல்லா சுண்டிடும். அதில் நம்ம தேவையான அளவு நான் இப்போ 2 கப் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே சுகர் ஆட் பண்ணியிருந்தோன்னா சேமியா சீக்கிரமாக வேகாது. அதனால் இப்போ நான் ஒரு 2 கப்பு சுகரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம போட்டிருக்கிற சர்க்கரை, இந்த பால், இந்த சேமியா எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா அது சுண்டட்டும். நல்லா ஒரு திக்கான பதத்துக்கு வரும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கீழே அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுடைய டேஸ்டியான பாதாம் பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்து வேறு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.